நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பார்க்க போகிறோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சயின்டிஸ்டோட தேர்ட் லாவை நம்மளுக்கு ஞாபகப்படுத்த போகுது. சரி வாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்க்கலாம். இந்த வீடியோட கடைசியில் யார் அந்த சயின்டிஸ்ட், அது என்ன தேர்ட் லா, அதை பற்றி உங்களுக்கே புரிஞ்சிடும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் 2 கிளாஸ் எடுத்துருக்கேன். முதல்ல இந்த கேண்டில் வந்து இங்கே திரி இருக்கா, இதே மாதிரி இந்த சைடும் திரி இருக்கிற மாதிரி நல்லா இப்படி பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நம்ம எடுத்துட்டோம்னா இந்த 2 கிளாஸஸ் இப்படி திருப்பி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த நீடில் தான் இங்கே வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கேண்டிலோட நடு பாட்டில் இதை சுருக்க போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இப்படி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக சென்டரில் கூட்டினா தான் நம்மளுக்கு அந்த ஸ்டேபிள் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கேண்டிலை பற்ற வைக்க போகிறோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே கீழே இருந்து லைட்டாக மூமெண்ட் ஆகி மேலே வந்துருக்கு. என்ன காரணம்னு தெரியுமா? இங்கே வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த வேக்ஸ் வந்து இங்கே மெல்ட் ஆகிட்டுனால அதோட வெயிட் வந்து கம்மியாக இது மேலே வந்துட்டு இருக்குது, இது கீழே வந்துட்டு இருக்குது. இப்போ இதுவும் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால ரெண்டுமே ஸ்டேபிள் ஆகி சமமாக நிற்கிது. இதை கண்டுபிடிச்சவங்க நியூட்டன்ஸ் தேர்ட் லால என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு விசைக்கும் சமமான எதிர்விசை உண்டு. அதை தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லால சொல்லியிருக்காங்க. இங்கே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நிறையா வேட்ஸ் கீழே வந்துருச்சு, அதனால இது லைட்டாக மேலே வந்துருக்கு. இங்கே வந்து கம்மியான வேட்ஸ் தான் கீழே வந்துருக்கு. இங்கே வெயிட் குறையறதுனால இது மேலே வருது. இங்கே வெயிட் கொஞ்சம் அதிகமாக இதோட, ஏன்னா இது கொஞ்சமான வேட்ஸ் தான் வந்திருக்கு, இங்கே நிறைய வேட்ஸ் வந்துருக்கு, அதனால இது மேலே ஹையில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோவில் நியூட்டன்ஸோட தேர்ட் லா புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட சந்திப்போம். பாய் பாய்.